ஃபேன்சி ப்ரோ. பர்த்டே பாய் அவன் தாங்க. பர்த்டே பாய் வர. இப்ப நம்ம வந்துட்டு கேக் கட் பண்ண போறோம். அவனை வந்துட்டு நாங்க சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்க நிப்பாட்டி வச்சிருக்கோம். கண்ணெல்லாம் கட்டி அப்படிக்கா நிப்பாட்டி வச்சிருக்கோம். சரி வாங்க கேஎஃப்சி போவோம். வந்துட்டு நம்ம சரி வாங்க. யார அடிக்கிறீங்க? வாங்க போலாம். எப்படி போச்சு மதன் பாய்? ரெஜிஸ்டர் பண்ணியால. பண்ண ரெஜிஸ்டர் பண்ணானா இங்க பாரு கீழ காட்டு அப்படியே. திரும்ப சம்பவம். ஒரே அசிங்கமா போச்சு எங்களுக்கு. ஹாய், இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா வந்துட்டு குரூப்ல ஒரு ஆள் மிஸ் ஆகிட்டு இருக்காங்க. அது யாருன்னு இந்த வீடியோல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவங்களுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே, பிறந்த நாள். இன்னைக்கு தான் பிறந்திருக்காரு. எதுக்கு பிறந்தாருன்னே தெரியல. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மதனுக்கு கேக் வாங்க போறோம். நாங்க வந்து கேக் எடுத்துட்டு வந்துட்டோம். என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல. நாங்க அப்படியே எப்படி குதிச்சு சேசிங், ரன்னிங், ஃபைட்டிங் அந்த ரேஞ்ச்ல நாங்க வந்துட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக். பர்த்டே பாய் வந்துட்டான். நான் 10 மணிக்கெலாம் வந்துட்டு வீட்டுக்கு போய் ஆகிறோம். ஸோ அதனால கடன்னு சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டோம். கேக் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல. இன்னொரு மட்டமான விஷயம் என்னன்னா வந்துட்டு நாங்கள் பர்த்டே பாய் வச்சுக்கிட்டே கேக் வாங்கினோம். அதை விட ஒரு மட்டமான விஷயம் என்னன்னா வந்துட்டு நாங்க பர்த்டே பாய் கிட்டே ஸ்பிரிட் கேட்டோம். அவனே காசு தரேன்றான். அவனை வச்சுக்கிட்டே கேக்கும் வாங்கிட்டோம். எல்லாமே பண்ணிட்டோம். அவ்வளவுதான். நம்ம வந்துட்டு இப்போ பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம். மாசா அந்த நடுவுல நிக்கிறான் பாத்தீங்களா, அதான் பர்த்டே பாய். அதான் மோசமானவன். இவர்தானா? உள்ளலாம் இல்ல, வெளியே தான் கேக் கட் பண்ணோம். பீச்சுக்கு எதுக்கு வந்த? பீச்சுக்குள்ள கட் பண்ண அலோ பண்ணுவாங்களா? நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. அலோ பண்ணுவாங்களா? அப்ப சரி வாங்க போலாம். குரூப்ல ஒருத்தருக்கு பிறந்த நாள் ஸ்டார்டிங்கே சொல்லிருப்போம். அது வேற யாரும் இல்ல, மதன் ப்ரோ தான். மதன் தான். அவனை வந்துட்டு நாங்க சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க நிப்பாட்டி வச்சிருக்கோம். கண்ணெல்லாம் கட்டி அப்படிக்கா நிப்பாட்டி வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கேக் கட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கேக்கை வந்துட்டு எடுத்து வச்சு கூப்பிடுவோம். ஓகேவா? எப்படியா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்கோலாம் இல்ல, தெரிஞ்சிச்சு. கேக் வாங்கவே அவர் தான் கூட வந்தாரு. கேக் செலக்ஷனே அவர் தான் பண்ணாரு. தெரியும். கேக்கே அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அட்லீஸ்ட் ஓபன் பண்றதையாவது சர்ப்ரைஸா பண்ணுவோம். அப்படிங்கற ஒரு பட்சத்துல நாங்க எப்பவுமே உண்மையா இருப்போம். உண்மையா வீடியோல பேசிடுவோம். நீ உண்மை அசிங்கமாவே இல்லையா? எல்லா வீடியோல போய் இதுதான் போய் பேசிட்டு இருக்கு. அவருக்கு 23 வயசு ஆகுது. அதை குறிக்கிறதுக்கோசம் வீடியோல பாத்தீங்கன்னா தெரியணும்னுக்கோசம். எங்க குரூப்லயே சீனியர் வயசானவங்க யாருன்னா இவங்க தான். குரூப்ல சின்ன பையன் யாருன்னா நான் மட்டும்தான். அதனே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு இருக்கு. மஜாவா இருக்கும். நடிப்பு அரக்கன் மதன் குமார். பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற காசு இவனே கேக் வாங்கினாங்க. இவனே காசு கொடுத்து இவனே கேக் வாங்கி சர்ப்ரைஸ் வந்து ஒரு வாரமா பிளான் போட்டு இருக்காங்க இந்த பீச்ல வந்து பண்றதுக்காக. சரி எனக்கு சர்ப்ரைஸ் வந்து தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் வரணுன்றதுனால பீச்ல தான் பண்ண போறது. இந்த கேக்காவது சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க பார்த்தா இதுவே என்ன வச்சு கடைக்கு கொண்டு போய் வாங்குறது என்ன பின்னாடி எல்லாமே எதுக்கு வரான்னு தெரியல. பைத்தியம் சர்ப்ரைஸ். சரி ஓகே நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஆமா எல்லாம் இருக்கு. கேக் கட் பண்றதுக்கு கத்தி இருக்கா? ஓகே கையில பட்டாசானா உனக்கு கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் emotional damn it. நாங்க வந்துட்டு தீப்பெட்டி இல்லாத காரணத்தினால் இத வந்துட்டு தீப்பெட்டி. ஹாப்பி பர்த்டே டு யூ. சோலி முடிச்சு.
இவன் நொரலா போயிச்சா வாய் உள்ள. எனக்கும்டா நான் எது கேக்கு எது என்னன்னு தெரியாம சாப்பிட்டுட்டேன்டா நானு. சாம்பார் ஆப்பு எனக்கு ஒத்தனையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சு. அவ்வளோ போவோமா வீட்டுக்கு? ஓகே கம்மியா வாங்குவோம்ல சாப்பாடு. A few moments later. மதனே சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? சர்ப்ரைஸ் வந்து சூப்பரா இருந்தது. இருந்தாலும் வந்துட்டு குறையா ரொம்ப நன்றி நீங்க இதெல்லாம் பண்ணதுக்காக. தேங்க்ஸ். இப்ப நான் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் மதனுக்காக வந்துட்டு கொடுக்க போறோம். முழுசா ஒரு வாயில தின்னு. விருது கொடுக்குறோம். சத்திய சோதனை. இந்தாங்க மதன் உங்களுக்காக வந்துட்டு ஒரு குட்டி கிஃப்ட். அதுதான் இந்த வருஷம் இல்லனாலும் அடுத்த வருஷம் இதை விட பரவாயில்ல. கிஃப்ட்னாலே வந்துட்டு சின்னதா பெருசா ஒருத்தனுக்காக விரும்பி தரப்போ அது வந்து ஸ்பெஷல் தான். தேங்க்யூ. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ. நாங்க வந்துட்டு மதனோட பர்த்டேவை வேற லெவல்ல கொண்டாடுவோம். நம்பிக்கை. வாழ்த்துக்கள். ஒரு கல்யாணம் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்மா பாத்து குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இப்ப வந்து நம்ம வந்து சாப்பிட போறோம். பெரிய ட்ரீட்டா வைங்க மதன். பெரிய ட்ரீட்டா வாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு டீ தான். ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. அது நீங்க பண்ண இந்த செலிப்ரேஷன் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா சூப்பரா. வீடியோக்காக சொல்லல, அடிச்சு விடு. கரெக்டா கட்டுட்டா. காலையில இருந்து என்ன எப்பவும் போல ஒரு நாள் ஜிம் பண்ணியா வெனஸ்டே. இல்ல இன்னைக்கு வந்து ஜிம் லீவ் நான். எப்பவும் போலதானா? எப்பவும் போல. என்ன காலையில இருந்து என்ன கோயிலுக்கு பண்ண? அப்பனே விநாயகா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அப்புறம் இப்ப உங்க கூட வந்து இருக்கேன். அவ்வளவுதான். ஏதோ நல்லதா போச்சு இன்னைக்கு. சரி வாங்க KFC போவோம். வந்துட்டு நம்ம சரி சரி வாங்க. யாரை அடிச்சுக்கிறீங்க? வாங்க போலாம். வா வா. எனக்கு வேணும். ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா நாங்க கரெக்டா ஆர்டர் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 1 hour ஆகும்னு சொல்லிட்டாங்க. நான் ஏன் ஃபீல் பண்றேன் அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு ஓ அப்படியா விஷயம்? ஐயோ ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. பஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. கேன்சல் போடு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு. பரவாயில்ல. இப்ப மணி வந்துட்டு 9ல இருந்து ஒரு 10 மணி ஆகி ஆர்டர் வரவே 1 hour 10 அதான் மணி ஆயிடும். 10 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு 10 மணிக்கு இங்க இருந்து கிளம்பி ஸ்பீடா 11 மணிக்கு நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம்னா 11 மணிக்கு டப் டப் குடிச்சு 11:30க்கு கோயம்பேடு போய் தொலை. ஏறிடலாம். அவ்வளவுதான். ரோடு இவங்க அப்பா தான் போட்டிருக்காரு மோகன். அதெல்லாம் எனக்கு சஞ்சய் மேல நம்பிக்கை இருக்கு. சஞ்சய் எப்படியா சந்து புந்துல எனக்கு உயிர் பயம் காட்டியாவது எனக்கு கூப்பிட்டு போயிடுவான்னு ஒரு நம்பிக்கை. சோ அதுல போயிடலாம். என்ன சஞ்சய்? சஞ்சய் முடியும். என்ன சஞ்சய்? ஓகே. ஹாய் சூப்பர் ஸ்டார். நான் இங்க பெஸ்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லனா என்ன பண்ண போற நீ? இல்ல வேண்டாம். ஆபீஸ் போயிட்டோம். நான் வரல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? ரெஜிஸ்டர் பண்ணியாதுல. பண்ண ரெஜிஸ்டர் பண்ணானே நான். ஏன் பேசிட்டு இருக்கும்போது சேர் நகத்தற? பஸ் டிக்கெட் கேன்சல் பண்ணியாச்சா? அது கிராஜுவேட். ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? பஸ் டிக்கெட் இல்ல அவங்க ஒரு பிளான் போட்டுருக்காங்க. 10 மணிக்கு என்ன கிளம்பறாங்க? எல்லாரும் எங்க வரல. சரி பஸ் ரூட் எங்க கிளம்பாக்கம் போய் தானே போவோம். பயப்படா. எங்கால என்னதான் 1 hour ஆகுமா? அப்ப அவங்க கேர்ள்ஃபிரெண்ட் ஏதாவது இருக்கா? அப்புறம் எதுக்கு நீ கஷ்டப்படுற? என்ன நம்பி வீட்ல இருக்கவங்க தேடுவாங்கல. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. நான் கேக்குற சத்தியமா ஆமா என் கையில கிடையாது. அம்மாடி லைட்டா கொஞ்சம் இருக்குடா. ஐயோ அழுவானே. கஷ்டமா திட்டு ப்ரோ. ரொம்ப டார்க்கா யாருமே பயப்படல. ஒரே ஆள்லாம் பயப்படுறாங்க. தீயாதான் பூசிருக்காங்க. இதுதான் பூசி வச்சு நான் மூஞ்சில பூசி வச்சு ஸ்ப்ரே மட்டும் தான் அடிச்சேன். இதை விட உனக்கு அதெல்லாம் போயிடும். குமாரே வந்து ரெட டீசன்ட்டா ரெட ஒரே என்னது ஜிப்ல தர்றீங்க. இன்னும் மாசியா ஈரம் பட்டான்னு சொல்லி கண்ணு தூக்கி ஜிப்ல போடுறா. கண்ணு இது தூக்கி
யோ மேல வந்துட்டோம், டிவி இல்ல எதுவும் இல்ல, கீழே போய் பாத்து டிவியா வேணும் சன்டில் நாடகம் போகணுமா? எப்ப நாளும் இந்த மாதிரி மொக்க ஜோக் அடிச்சுட்டு இருக்கிறேன். அவரு இந்த பாம்புன்றாரு, அது எதுவும் சொன்னாரு. என்ன பாம்பு? கட்டு வரியா மாமன்ற கட்டே கட்டே பால். ஆமா ப்ரோ, கட்டே காணல. இக்னோர் பண்ணி நீ சொல்ற மாதிரி அவாய்ட் பண்றீங்க, கட் பண்றீங்க. அது சொல்றான் என் குரூப்ல, ஐயோ இங்க நிறைய பாம்பு இருக்கு, நான் பார்க்காத பாம்பாயா? ஐயோ ஆமாயா, நான் பார்க்காத பாம்பா? என்னடா எவ்வளவு பாம்பு பார்த்திருக்கோம். உள்ள இருக்க சிக்கன் பண்ண தான் சாப்பிடுவோம். யோ சிக்கன் தான் உள்ள இருக்கு, வேற என்ன? இல்ல மேல ஃப்ரை பண்ணுவோம். என்ன தோல்ல எடுத்து கொடுப்போம். தோல்ல எடுத்துக்குறோம். ஊர்ச்சி போடுமா? ஆஹா, ஃப்ரைஸ் ஆச்சு சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிடுவோம். பர்கர் பர்கர் வந்து பாதி பாதி. கூச்சமே இல்ல. சிக்கன் பீட்டா. எவ்வளவு எண்ணெய் என்ன? கைய கழுவுறா போல எண்ணெயில, அந்த மாதிரி இருக்கு. வேற சட்டையை கழட்டு குரு, மா போட்டு வரும். இங்க பாரு, கீழே காட்டு அப்படியே. ஒரே அசிங்கமா போச்சு எங்களுக்கு, உங்களெல்லாம் நம்பி ஒரே அசிங்கமா போச்சு எங்களுக்கு. எல்லாருமே திரும்பி பாக்குறேன். யாரும் பாக்கல. ஒரு வழியாக வந்துட்டு நாங்க அழகா அற்புதமா சர்ப்ரைஸ். சரி ஓகே, ஒரே சர்ப்ரைஸ் எல்லாம் பரவாயில்ல. சோ இந்த பர்த்டே வந்து இன்னும் ஸ்பெஷல் ஆக்கி கொடுத்தவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே. கொஞ்சம் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுவாரு, நல்லா பேச ஆரம்பிச்சிருவாரு. வர சர்ப்ரைஸ்ல ஏதோ ஒன்று பிளான் பண்ணீங்க, பட் ஆனா நல்லா தான் இருந்தது, நல்லா போச்சு இன்னைக்கு. சர்ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் எப்பயுமே ஃப்ளாப்பா தான் இருக்கும், அதனால ஓரளவுக்கு எங்களால பண்ணிட்டோம் நாங்க. சரி ஓகே, மாசா போச்சு. சோ அதான் அவ்வளவுதான். இந்த சர்ப்ரைஸ் பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்தது. அதுவும் இந்த gift வந்துட்டு மறக்க மாட்டேன், ரொம்ப ஸ்பெஷல் இது. நெக்ஸ்ட் vlogல வந்துட்டு இந்த ஷர்ட் போட்டு வருவாரு. அவ்வளவுதான். நம்ம வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே மதன் ப்ரோக்கு வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிருங்க. அது அவ்வளவுதான். நீங்களும் வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ முடியுது, அவ்வளவுதான். ஒண்ணு பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பை.